நவ கிரகங்களையே அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மை உள்ள ஆண்டாக அமைய போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடை மட்டும் செஞ்சு பாருங்கள். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடிந்தால் இந்த மார்கழி மாதத்தில் ஓம் சக்தி தாயை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சொல்கிறது எல்லாமே நடக்கும், செய்கிறது எல்லாமே வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் இருமுடி பையை சுமந்துட்டு போய் அந்த அம்மனுடைய காலில் வைக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மனதில் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சுனாவே இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ் ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேது ராசியில் இருக்கிறார். அதனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். அதனால் மனதில் இருக்கிற குழப்பங்களும் கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா இந்த இருமுடி பையை சுமந்துட்டு போய் அந்த அம்மனுடைய காலில் வச்சுருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்க பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி பேசிகிட்டே போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இந்த சிம்மராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டு அமைந்திருக்கு. இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லும்போதே நவகிரகங்களுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய சூரியவனா அதிபதியாக கொண்டவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். கோள்களுக்கெல்லாம் மையப்புள்ளியாக இருக்கக்கூடியது இந்த சூரியன் தான். மற்ற கோள்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் கூட சூரியன் மற்ற எல்லா கோள்களையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இந்த சூரியன் அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசனை போல் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிர்வாகத்திறன் உங்களுக்கு அருமையாக வரும். அதே மாதிரி குடும்ப பொறுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட தான் கிடைக்கும். ஒரு தந்தை ஸ்தானம் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம். ஒரு குடும்ப தலைவருக்கான பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி இந்த சிம்மராசி. பெண்ணாக இருந்தால் கூட அந்த பெண்ணு தான் அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஊர் தலைவர், நாட்டு தலைவர் இதெல்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பக்காவாக பொருந்தும். அந்த தலைமை பொறுப்பு இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை, இவங்களை தேடி வந்து அமைச்சிடும். அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு இப்போ தான் புதுசாக மருமகளாக போடுறீங்க அப்படின்னா உடனடியாக அந்த பொறுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி பெண்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம். ஜோதிடத்தில் கூட பார்க்கும்போது 9 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் சுற்றி வள வருது. இதை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. சூரியனை தான் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், மற்ற கிரகங்கள்லாம் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். ஆனால் சூரியன் மற்ற எல்லா கிரகங்களையும் பார்க்கும். அதனால தான் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு புகழ், கீர்த்தி, பிரபலமானவங்க, உதவும் கரம் உள்ளவங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு தைரியம், ஒரு விவேகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். அந்தந்த கிரகங்கள் வரும்போது, அந்தந்த சுற்றுப்பாதையில் வரும்போது கொஞ்சம் மாறுபாடுகள் ஏற்படும். இந்த சிம்மராசி அப்படிங்கிறதே நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ராசி அப்படின்னே சொல்லலாம். ராசி அதிபதியின் சூரியனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வலுப்பெற்ற ஒரு ராசி அப்படின்னு இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திர நட்சத்திரம்லாம் இந்த சிம்ம ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப திறமசாலிகளாகவும் ரொம்ப நம்பிக்கையானவங்களாகவும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஜெயிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளுடையவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கம் எப்படி தனக்கு பசி ஏற்படுதோ அப்போ மட்டும்தான் போய் வேட்டையாடும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. ஆனால் மற்றவங்களெல்லாம் அடித்து பிடிச்சி வேலை வாங்கக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்க அமைதியான நபர்கள் மாதிரி ரொம்ப தோற்றம் பார்த்து ரொம்ப மெலிந்த தோற்றமுடையவங்களாக இருந்தாலும் கூட இவங்களுடைய பேச்சு அப்படி கணீர்னு இருக்கும். 10 பேர்த்த வேலை வாங்க தகுந்த அந்த குரல் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடின்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா சிங்கம். சிங்கம் எப்படி நமக்கு பசிச்சாதான் இறை தேடுமோ அது மாதிரி தான் கொஞ்சம் சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அமைதியாக இருந்தே பல காரியத்தை சாதிக்கக்கூடியவங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு
டேலண்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான டைமில் அந்த டேலண்ட்டை பயன்படுத்தக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரக்காரங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பெரும்பாலும் இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதனால தான் இவங்கக்கிட்ட பேசும்போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்கு தாயோட அன்பு எப்பவுமே கிடைக்கும். தாய் மீது அதீத பற்றுடையவங்களாக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இந்த ராசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அல்லது ருதுவானது அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு இந்த மகம் நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம். வாழ்க்கை முற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிற்பகுதியில் சின்ன சின்ன கஷ்டங்களை இந்த மகம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அனுபவிப்பாங்க. திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிரித்த முகமுடையவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. பூர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா திறமைசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற தொழில் கொஞ்சம் அமையாது. பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும். அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தது அப்படின்னா மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். திருமண வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். வரலாம் கொஞ்சம் தட்டி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். உறவு முறைகளை உங்களுக்கு திருமணம் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்நியர்கள் வகையில் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் திருமணம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா தான தர்மம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால தான் இவங்களை கொடை வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானம் செய்கிறது மற்றவங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனா இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதை உண்மையை கண்டுபிடிக்கிறதுலாம் சுவாரஸ்யமாக ஆர்வமாக இறங்கி அதை செய்யக்கூடியவங்களாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசியில் உத்திரம் வர்றதுனால கஞ்சத்தனம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயெல்லாம் உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் சொன்ன விஷயம் எது உங்களுக்கு பொருந்தி போச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது இந்த 2026ஆம் ஆண்டு. சனி அஷ்டம சனியாக இருக்கிறதுனால, குரு விரைய குருவாக இருக்கிறதுனால, கேது 6 மற்றும் 12 வரும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பொதுவாகவே ஏற்படும். குருவோடைய பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னா கூட சனியோட பிரச்சனை அப்பப்போ தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன சறுக்கல்களை கொடுக்கும் அப்படின்னா கூட பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மன வலிமையோடு இறங்குவீங்க. என்னால் அதை ஜெயிக்க முடியும், என்னால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ராசிக்கு 5, 8ஆம் இடத்தோட அதிபதி குரு விரைய குருவாக வந்து அமரும் போது எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் முதல் சுற்றில் பார்த்திங்கன்னா சனி 6 மாதம் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார். சனி 8ல் அமரும் போது கெடுபலன்கள் அதிகம் வராது. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. அதனால் முதல் 6 மாதம் சின்ன சின்ன இடர்பாடுகள், 6ல் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருக்கும். 8ல் வந்து அமரும்போது எதிரிகளுடைய பலம் அறிந்து தாக்குவீங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். நல்ல ஒரு பலம் வாய்ந்த நபராக, நல்ல ஒரு திறமை உள்ள நபராக, மற்றவங்களை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அறிந்த ஒரு நபராக 8ல் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மனோதைரியம் நிறைந்த ஆண்டு இந்த ஆண்டு.
குறிப்பாக எல்லா விஷயத்துலையும் தைரியத்தோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். இந்த ஆண்டை பொறுத்த வரையிலுமே நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப அமோகமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நற்பலன்களை இந்த ஆண்டில் இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். குரு ஆரம்பத்தில் கொஞ்சம் கெடுபலனை தந்தாலும் கூட, எதிர்பாராமல் திடீர்னு செலவுகளை தந்தாலும் கூட, இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நிலம் வாங்கி போடுங்க. செலவுகள் கொஞ்சம் விரைய செலவுகள் டக்குன்னு வரும். அதனால் கையில் பணம் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் எதுலையாவது ஒரு பொருள்லையோ அல்லது ஒரு தொழில்லையோ முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் நகையெல்லாம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக அடகு வச்சுருப்பீங்க. இந்த 2025 வச்ச அந்த அடகு வைத்த நகையெல்லாம் இந்த 2026 மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நவம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேது குருவோடைய இணைவு ஏற்படும் போது நிறைய அதிர்ஷ்டமான பலன்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேது குருவோடைய இணைவு ஏற்படும் போது எடுக்கிற காரியங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியாக அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் சவால்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது ராசியிலே இருக்கிறார். அதனால் மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பய உணர்வு இதெல்லாம் ஏற்படும். தைரியமான நபர்கள் தான், ரொம்ப திறமசாலிகள் தான். ஆனால் கேது ராசியில் இருக்கிறது சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்கும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனசபலத்தை கொஞ்சம் கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஒவ்வொரு தொழிலையும் இறங்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கமாக உங்களுடைய வீடு இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். வடகிழக்கு மேற்கு இந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 6, 9 ஆகிய எண்கள்லாம் அதிர்ஷ்டமான எண்களாக இருக்குது. இந்த ஆண்டில் இந்த 2026 ஆண்டில் அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஓரளவுக்கு ஓகே தான். ஜூன், செப்டம்பர், நவம்பர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாதிரி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு விளக்கு போட்டு வழிபடுறது, அடிக்கடி விநாயகரை வழிபடுறது நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நம்பிக்கையோடு இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்க. இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் ஒரு சில விஷயங்களில் சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இடர்பாடுகளை எப்படி சமாளிக்கணுங்கிறத ஒரு அறிந்து வைத்து செயல்படக்கூடியவங்களா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இந்த ஆண்டில் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன தடைகள் வரும், அதை கவனமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. உறவினர்களால் நெருக்கடிகள் அதிகமாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த 2026 ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய சுய விவரங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். உங்களுடைய தொழில் ரகசியமாகட்டும், குடும்ப ரகசியமாகட்டும் அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஏன்னா சப்தம ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலமாக சனி பகவான் அமரும்போது சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். புதிய நபர்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தொழிலில் வியாபாரத்தில் டக்குன்னு இறங்குவீங்க. ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். இந்த வீடியோவை முழுமையாக